திரைத்துறையில பாதி பேர் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த மன்னிப்பு கேட்கணும் பாடகின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சார் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அந்த பாடகி சம்பந்தமா அதுக்கு ஒரு முடிவு எட்ட போகுது. இன்னும் 2 நாள்ல. நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவா இப்ப குரல் கொடுக்குறாங்க. சரி, மன்னிப்பு கேட்கணும். எனக்கு ஆதரவுன்னு இல்லை சார், நியாயத்தின் பக்கம் நிக்கிறாங்க எல்லாருமே. இது இப்பதான் சார் ஒரு படத்தை பத்தி முதல் பாடல், அதுலயே அந்த படத்தை காலி பண்ணணும்னு ஒரு பெரிய கூட்டமே இறங்கி வேலை செய்யுது. எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன உண்மைன்னு. பட் அவங்க சின்மயி மேடம் வாயாலே அது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க சொன்னாதான் அது ஆதாரப்பூர்வமா இருக்கும். நான் சொன்னா அது குற்றச்சாட்டாயிடும். விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். நான் திரைப்படங்கள் வெளியே வந்தாலும் மோகன்ஜி வெளியே ஒரு படம் வெளியிடுறாருன்னா அது முதல்லயே வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனை. அது மோகன்ஜியோட படம் இல்லைங்க. இந்த இடத்துல வேற யாராவது இருந்து வலதுசாரி சித்தாந்தம் பேசினாலோ, இல்லை நீங்க இப்போ நான் போன படத்துல வச்ச மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு பாடல் வச்சாலோ, இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களுக்கு மக்களால் பேச முடியாத, பேச தயங்குற ஒரு விஷயத்த நீங்க திரௌபதி மாதிரியான படங்கள்ல பேசினாலோ இந்த தாக்குதல் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் சமாளிச்சாதான் நீங்க மோகன்ஜி மாதிரி இங்க நிக்க முடியும். நான் அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கேன். இன்னும் நிறைய பார்க்க தான் போறேன். அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது சார். எல்லாரும் ஒரு சார்பில் பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாகரிகமா பேசினா நல்லா இருக்கும். பட் அது கஷ்டம் தான் எதிர்பார்க்கறது. இதெல்லாம் கடந்து போகணும் சார். நெட்டிசன்கள் கூட விவாதம் பண்றதுல அர்த்தம் இல்லை.